என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், உன் தாயானவள் எதையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம். உன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் உன் வீட்டிற்கு வந்து செய்த காரியத்தை மட்டும் உன்னிடத்தில் சொல்லாமல் சென்று விடுவேனா என்ன? என் குழந்தையே, இங்கு எல்லோரையும் நான் பார்த்து விட்டேன். உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நான் பார்த்து விட்டேன். ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் யோசிக்கின்ற விஷயங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் ஒரு சுயநலம் இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் தான் மட்டும்தான் என்ற ஒரு அகம்பாவம் இருக்கிறது. இன்னொருவருக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இங்கு யாருக்கும் இருப்பதில்லை. எது நடந்தாலும் சரி, நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்னவெல்லாமும் சொல்கிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக கவனத்தில் கொண்டு கேள். சுற்றி நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பினால் ஒரு வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், மன நிம்மதியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி மட்டுமே குறை சொல்லி கொண்டிருக்க முடியாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்கின்ற சில தவறுகளையும் நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே எல்லாமுமே நமக்குத்தான் தெரியும் என்று நாம் மிதப்பில் இருந்துவிடக் கூடாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உணர்வுகளையும் என்னவென்று நாம் யோசிக்கத்தான் வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனி வரும் நாட்களில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டி நான் யோசிக்கிறேனோ அதை எல்லாம் சரியான நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் நிச்சயமாக வந்துவிட்டேன். எதிலுமே நம்முடைய உணர்வுகளை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது. எதிலுமே நமக்கான வாழ்க்கையை மட்டும் நாம் தொலைத்து விடக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் எதையாவது சிந்தித்து மனம் வருந்தி வேதனைப்படுவதை விட நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த உணர்வுகளோடு நாம் எப்பொழுதும் வாழ்ந்து பழக வேண்டும். என்ன நடக்கிறது என்பதிலிருந்தே இனி வருவதை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன கிடைக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் எந்த ஒரு தருணத்தையும் அன்போடு அரவணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக அம்மா உன் முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. அழகாக இந்த வாழ்க்கையை இனி எப்பொழுதும் நான் உனக்கே என்று கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பிரத்யங்கரா உன்னை சுற்றி நடக்கும் இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம்
உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சொல்லத்தான் வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் என்னவென்று உணரத்தான் வேண்டும் அல்லவா? என்னவானாலும் சரி, உனக்கென என்ன நடந்திருந்தாலும் சரி, தெய்வம் சொல்லும் பொழுது அதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும். பிரித்திங்கரா சொல்வது போல, உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவரினுடைய செயல்பாடுகள் என்னை அதிகமாக பாதிப்படைய செய்திருக்கிறது. இவர்களினுடைய நடவடிக்கைகள் அதிகமாக உன் தாயை யோசிக்க வைத்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் முழுக்க முழுக்க வேண்டும் என்றே உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்பது உண்மைதானே? உன் தாய் சொல்வது போல, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நமக்கு ஆத்திர அவசரத்திற்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கெடுதலை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை அல்லவா தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு பல நிலைகளிலும் இவர்கள் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவானாலும் சரி, நான் இருக்கிறேன். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன். இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி சரியாக உனக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நான் சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல இவர்கள் உன் வீட்டிற்கு வருகிறார்கள், செல்கிறார்கள் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இவர்களின் மனப்போக்கு மாறி, இவர்களினுடைய சிந்தனைகள் மாறி பல நாட்கள் ஆயிற்று. எப்பொழுது மாறியது என்றுதானே கேட்கிறாய்? எப்பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரத் தொடங்கியதோ, எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் வரத் தொடங்கியதோ, எப்பொழுது நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் நல்லபடியாக உன் எதிர்காலத்தை நோக்கி எடுத்து வைக்க தொடங்கினாயோ, அப்பொழுதே இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் மாறத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய மாற்றம், உன்னுடைய முன்னேற்றம் என்று இவை எல்லாமும் இவர்களினுடைய மனதிற்குள் மிகுதியான சோதனையையும் வேதனையையும் கொடுக்க தொடங்கிவிட்டது. எப்படி இதுவெல்லாமும் நடக்கிறது, உன் வாழ்க்கையில் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாமும் நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத் தொடங்கிவிட்டது. இவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் ஒரு நிலையில்தான் உன்னை வைத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு, என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக உணர்ந்து விட்டாலே அது போதும். சரியான மனநிலையோடு எதையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரியான மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா இவர்களினுடைய மனநிலையை உணர்ந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்து விட்டது என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் இவர்களை நான் என்னவென்று தொடர ஆரம்பித்தேன். இவர்களினுடைய உண்மையான மனநிலை என்னவென்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எதற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அப்படி என்ன நடந்தது? என் பிள்ளையின் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும்
நான் ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கினேன். உன் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாமும் இவர்களினுடைய சிந்தனைகள் எப்படி மாறுபடுகிறது என்பதனை பார்த்து இந்த தாய்க்கு மிகுதியான மனவேதனை இருந்தது. இது போன்றெல்லாம் பிள்ளைகள் இருக்கவே கூடாது. இது போன்றெல்லாமும் இவர்கள் ஒருபோதும் இருந்துவிடவே கூடாது. சுற்றி இருப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது போல, இந்த தாய் இருந்து உனக்கு சொல்வது போல, என் பிள்ளையே, இனிமேலாவது நம் வீடு தேடி வருகின்ற இவர்களினுடைய மனநிலையை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் மனதில் எண்ணங்கள் இருந்தும் அதை வெளிக்காட்டாமல் உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் மிகுந்த சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். மௌனமாக இருந்து அமைதியாக இருந்து இவர்கள் சில காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை. ஏன் என்று நீ யோசிக்கலாம். உண்மைதானே? யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் குழந்தையே, தனக்கு வேண்டப்பட்டவர்களோ அல்லது தனக்கு அருகில் இருப்பவர்களோ தன்னை விட வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் இவர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறார்கள். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான ஒன்றை பெறும்பொழுது தன்னை விட அதிகப்படியான ஒரு நிலைக்கு இவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எண்ணம்தான், இது போன்ற சிந்தனைதான், இது போன்ற உணர்வுகள்தான் இன்று இவர்களை இப்படி எல்லாமும் மாற்றி இருக்கிறது. இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த உணர்வுகளால் தான் இவர்கள் இப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லவா? என் பிள்ளையே, அப்படியானால் உன்னுடைய முன்னேற்றம் ஒருவருக்கு பொறுக்க முடியவில்லை என்றால், உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயம் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், இதை நாம் எப்பொழுதும் கவனத்தில் எடுத்து கொள்ளத்தான் வேண்டும். இதை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன் வாழ்க்கையில் மிகுதியான மாற்றத்தை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை, அதிகப்படியான தனிமை என் பிள்ளைக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. சில சமயங்களில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து பேசும் பொழுது அவர்களை ஒதுக்க முடியாமல் நீ அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பாய். சட்டென்று அவர்களை முறைத்து விட முடியாமல் அவர்களோடு நீ பேசிக்கொண்டிருப்பாய். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களுக்காக என்று பார்த்து பார்த்து செய்தது எல்லாமும் போதும். இனியும் இதை இப்படியே நாம் விட்டுவிட முடியாது. இனியும் இதனை இப்படியே என் பிள்ளை நீ தொலைத்து விட முடியாது. உனக்கென்று நான் சொல்லும் விஷயங்களோடு இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். காலத்தின் கட்டாயம் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை மறக்காது. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. தெய்வத்தினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் தலைகீழாக மாறும் என்பதனை நம்பு. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்ல இருக்கிறது என்பது எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுதியான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்வது இனி உனக்கான தேவைகளோடு உன்னை முழுமைப்படுத்த வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் இருந்தால் எதையும் உன்னால் எளிதாக சாதித்து விட முடியும் அல்லவா? பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் இனி பல நல்ல விஷயங்கள்
நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை சரியாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்று நீ தெரிந்து கொண்ட பிறகு இவர்கள் மீண்டும் மீண்டும் உன் வீட்டிற்குள் வந்து செய்கின்ற காரியம்தான். உன் வீட்டிலிருந்து இவர்கள் உனக்கு தெரியாமல் எடுத்து சென்ற பொருள் என்னால் இனிமேலும் சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். உன் வீட்டில் இருக்கும் நேர்மறையான அதிர்வுகளை எல்லாமும் இங்கிருந்து எடுத்து சென்று விட்டார்கள். அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கும் சில விஷயங்கள், உன்னுடைய வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க இவர்கள் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டிற்குள் வந்து பேசி பேசியே உனக்கு நல்லது நடக்கக்கூடிய காரியங்களை கூட எதிர்மறையாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள். உனக்கு நடக்கும் நல்ல சிந்தனைகளை கூட இவர்கள் எதிர்மறையாக மாற்றிவிட்டார்கள். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து, மேலும் மேலும் இவர்களை கண்கலங்க வைக்கும்படியான சில சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. பிரத்யங்கரா சொல்ல, இனி உனக்கு நடப்பதில் எல்லாமும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை காலமும் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களோடு இனி உனக்காக என்ன கிடைக்க இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல உணர்வுகளோடு இந்த தாய் உனக்கு தருகின்ற வாக்கினில் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி கொண்டு வந்து உனக்கு கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. என் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி நடந்து முடிந்த எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை நடத்தி தரும்போது உன்னை சுற்றி இந்த பிரத்யங்கரா வருகின்ற இந்த காலம் முழுக்க ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து, தேவையில்லாமல் எதையாவது பேசி ஒருவருக்கொருவர் தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்படியே இவர்கள் உன் வீட்டிற்குள் மீண்டும் மீண்டும் நுழைந்து அங்கிருக்கும் எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் அதிகப்படுத்திவிட்டு நேர்மறையான விஷயங்களை எல்லாமும் அங்கிருந்து எடுத்து செல்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் நிச்சயமாக நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரிடம் இவர்கள் பேசும் பொழுது என்ன பேசுகிறார்கள் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய உண்மையான உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நான் எப்பொழுதும் தடுத்து நிறுத்துவேன் என்பதனை மறக்காது. அம்மா கொண்டு வந்து தருகின்ற விஷயங்களோடு எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி வரும் இந்த மனிதர்களிடத்தில் நீ நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. எல்லாமும் உனக்கு தெளிவான ஒன்றை நடத்தி கொடுக்க வரும் நேரம் நீயும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். நீயும் சற்று தெளிவோடு இருந்து விட்டாலே அது போதும். எல்லாமும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உனக்கு மாற்றி கொடுக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கும் வரை உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. வாழ்க்கை முழுமையையும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ளும் அந்த நிலை வரும்போது இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு மாறிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.